இதை பார்த்தீங்களா? இது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட். ராக் சால்ட்னால் பாறைகளில் வந்து படிகிற ஒரு படிமங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. நம்ம பழைய காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து ஒரு உப்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மருந்துகளுக்கெல்லாம். அந்த உப்பு தான் இது. இந்த ராக் சால்ட் வந்து காஷ்மீர் பக்கமும் அந்த பாகிஸ்தான் பார்டர் பக்கமும் உள்ள மலைகளில் உள்ள படிமங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து கிடையாது, கடல் உப்பு கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கையெல்லாம் தூக்கி ரொம்ப சோம்பல் முறிச்சாலோ இப்படி திரும்பி கொஞ்சம் தள்ளி கழுத்தை அப்படி பார்த்தாலோ எனக்கு வந்து ரொம்ப மசில்ஸ் வந்து அப்படி ஒரு வலி வலிக்கும், சொல்லவே முடியாது. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோன்னாலும் அந்த மசில்ஸ் வந்து அப்படியே வயிற்று மேலே ஏறிட்ட மாதிரி ஒரு வலி வலிக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அப்புறம் எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்டால் எங்களுக்கும் அப்படி தான் இருக்குனாங்க. எங்கள் அம்மா வந்து முதல்லே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அப்படி இருந்த உடனே டாக்டர்கிட்ட போய் இந்த சேவ் அவர் லைஃப்ஸை சேவ் அவர் சோலா என்னமோ ஒன்று ஒரு மாத்திரை, அதை வந்து அம்மாவுக்கு வந்து டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, ரொம்ப முடியலைன்னா போட்டுக்குங்கன்னு. நான் அதுக்கப்புறம் வந்து என் பையன் கூட இங்கிலாண்டில் இருக்கும்போது சும்மா வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஹிமாலயன் சால்ட்டை பற்றி வந்தது. ராக் சால்ட்டு, பிங்க் சால்ட்டு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் வந்து திருப்பி அதை பார்த்தேன். ஏன்னா அதை வந்து எல்லோரும் அங்கே குக் பண்ணுற மாதிரி தெரியுது. இதில் குக் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நிறைய போட்டிருந்தாங்க. டயபெட்டிஸில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், குறையும் சர்க்கரை, அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னென்னா மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும், தளர்வடையும், தசைகள் வந்து தளர்வாகணும். அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லி நானும் கடைக்கு போகும்போது அங்கே பார்த்தேன். அது டாட்டா சால்ட் கிடையாது, அங்கே உள்ள வேறு காஷ்மீர்லேருந்தோ பாகிஸ்தான்லேருந்தோ வரவழைக்கப்படுற நல்ல ஒரிஜினல் ராக் சால்ட் அங்கே இருந்தது. நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம். நான் பயந்து போய் முதல் நாள் வந்து என்னுடைய ஓட்ஸுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது ஆகுதா இல்லையா பார்க்கலான்னு. அப்புறம் பார்த்தா ஒன்றும் ஆகலை. அப்புறம் மத்தியானம் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் போட்டேன், சைட் டிஷ்ஷுக்கு. இப்படி 2-3 நாள் போட்ட பிறகு எல்லாருக்கும் குக் பண்ணுறதுலையும் நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு 10-11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஹாலில் வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்த உடனே சோம்பல் முறித்தேன் பாருங்கள். எனக்கே தெரியலை, நல்லா கையை வைத்து நல்லா வந்து நான் சோம்பல் முறித்தேன். ஒரு மசில்ஸ் பெயினும் இல்லை. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமான அதிர்ச்சியாக இருந்தது. நிஜமாக நம்ம தான் அப்படி பண்ணோமான்னு மறுபடியும் கையை தூக்கி நல்லா இது பண்ணி பார்த்தேன். ஒரு மசில்ஸ் பெயினும் இல்லை. அன்னையிலேருந்து இது நடந்தே ஒரு 4-5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த மசில்ஸ் வந்து பெயின் கிடையாது. எங்கள் வீட்டில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராக் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சித்தர்கள் வந்து இந்துப்புன்னு மருந்தில் சேர்த்தாங்க அந்த காலத்தில். அந்த இந்துப்பு தான் இது. உங்களுக்கு அயோடின் கலந்த நார்மல் சால்ட்டு, டேபிள் சால்ட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். பட் இது ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக அது உண்மை. மசில்ஸில் வந்து அப்படி ஒரு இறுக்கம், ஒரு பிடிப்பு, ரொம்ப கஷ்டப்படுவேன், அழுக வரும். கடவுளேன்னு சொல்லிட்டு தான் நான் பாத்ரூம்லேருந்து எந்திக்கணும், அப்படி இருந்தது எனக்கு. இப்போ நான் ரொம்ப நல்லாயிட்டேன் இந்த ஹிமாலயன் சால்ட்னால. நீங்கள் ட்ரை பண்ணலாம். சொன்ன மாதிரி நான் பயந்த மாதிரி கொஞ்சம் போட்டு பாருங்களேன். வீட்டில் வயசானவங்களுக்கு இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப வலிக்கிற பிரச்சனை இருக்கும். அப்போது வந்து சின்ன வயசுக்காரவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மசில்ஸ் வந்து நல்லா அழகாக ரிலாக்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.